அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அடமானம் வைத்த நகையை நம்ம ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஒரு அவசர தேவைக்காக வச்சுருப்போம், இல்லை உடல்நிலை சரியில்லாமல் அந்த செலவுக்காக வச்சுருப்போம், இல்லை ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக கூட நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் பார்த்திங்கனாக்கா அதை நீண்ட நாட்களாக மீட்க முடியாமல் நம்ம பணம் வச்சுருப்போம், அது பார்த்திங்கன்னா வேறு ஒரு செலவுக்கு நம்ம கொண்டு விட்டுரும். அந்த நகைகளை நம்ம மீட்க முடியாமையே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன செஞ்சால் அந்த நகைகள் நமக்கு கைக்கு சேரும், பழையபடி அந்த நகைகள் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் இந்த வழிபாட்டு முறையை செய்யணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த சுக்கிரஹோரையில், அதாவது 8 to 9, இரவு 8 to 9 சுக்கிரஹோரையில் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல் உப்பு பரப்பி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன அகல் விளக்காக இருந்தாலும் சரி, பெரிய அகல் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை கண்ணாடி பவுல் என்கிட்ட இருக்குது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுபோல் எடுத்து அதில் கல் உப்பை நிரப்பி வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக மஞ்சள் வச்சு அது மேலே கொஞ்சமாக குங்குமம் வச்சுருங்க. கூடவே ₹1 காயின் அது மேலே வச்சு, அது கூட உங்ககிட்ட என்ன ஒரு தங்கம் சின்னதாக ஒரு தோடு திருகாக இருந்தாலும் சரி, ஒரு மூக்குத்தியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னோடு தோடு தங்கத்தில் இருந்தாலும் சரி, அதை அந்த காயின் மேலே வச்சுருங்க. இல்லை என்கிட்ட அந்த தங்க நகையெல்லாம் ஒன்றுமே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெள்ளியில் இருந்தால் கூட வைங்க. அதுவும் இல்லைங்க, எனக்கு வெள்ளியில் கூட இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க, அந்த ₹1 காயினை மட்டும் வச்சு இந்த வழிபாடை நம்ம செய்யலாம். இதை எல்லாத்தையுமே ஒரு தாம்பாளத்தட்டு மேலே உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது, அந்த கடன் எவ்வளோ தொகை எவ்வளவு அப்படிங்கிறத அந்த ஒரு பேப்பரில் எழுதி, ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்குங்க. அதில் மடித்து அந்த பேப்பரை வச்சுட்டு, அது மேலே இந்த அகல் விளக்கு சொன்னோம் இல்லையா, அகல் விளக்கு, அது மேலே உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு ₹1 காயின் அதை அப்படியே அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் இதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 8 to 9 சுக்கிரஹோரையில் வச்சுட்டு உங்களோட வழிபாடை செய்யுங்க. நீங்கள் எப்போவுமே விளக்கேற்றி பூஜை பண்ணுற மாதிரி எல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியமாக உங்களால் என்ன வைக்க முடியுதோ அதை வச்சு தூபதீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு, எனக்கு என்னோட நகை சீக்கிரம் அடமானத்திலிருந்து திரும்ப வர வேண்டும், எனக்கு சீக்கிரம் என்னுடைய நகை வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் அம்பாள்கிட்ட வைங்க. வெள்ளிக்கிழமையில் இந்த கல்லுப்பை வச்சு நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறதுனால நம்மளோட நகைகள் சீக்கிரமாகவே நம்ம கைக்கு சேரும். என்னங்க, இந்த ஒரு சிறிய உப்பு வழிபாடை வச்சு செய்கிறதுனால எப்படி நகைகள்லாம் கைக்கு சேரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக செய்யுங்க. நமக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும், இல்லை நம்ம கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும், இல்லை ஒரு லோன் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட அருளால் நமக்கு பணம் கைக்கு நம்ம அந்த நகைகளை சீக்கிரமே மீட்டு எடுத்துடலாம். அதனால் எதையுமே ஒரு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சிட்டே இருக்கும் பொழுது அதற்கு ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இந்த அகல் விளக்கு, அந்த தாம்பாளம் எல்லாம் 3 நாளைக்கு அம்மா பாதத்திலேயே, மகாலட்சுமி தேவி பாதத்திலேயே இருக்கட்டும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துக்கு முன்னாடி எடுத்து அதை ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணாலும் எடுக்கலாம், ஆனால் ராகு காலத்தில் மட்டும் எடுக்காதீங்க. அதை எடுத்து நீங்கள் தங்கம் அது மேலே வச்சுருந்தீங்கன்னா தங்கத்தையும் அந்த காசையும் எடுத்து பத்திரமா பீரோவில் வச்சுருங்க. இதை அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு யூஸ் பண்ணிங்க. அந்த கல் உப்பு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. இல்லை நீர்நிலைகளில் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாலும் நீர்நிலைகளில் நீங்கள் கரைச்சி விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ நகை அடமானத்தில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் நான் இப்போ எழுதி வைக்கலை. நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த அகலுக்கு கீழே எழுதி வைக்கிறத இந்த உப்பை கொட்டும் பொழுது அந்த பேப்பரையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல போட்டுங்க. இல்லை நீர்நிலைகளில் உப்போடு சேர்த்து அதையும் போட்டுடலாம். இதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமையும் இந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் அம்பாள்கிட்ட இந்த உப்பு வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு செஞ்சுட்டு, அதே போல் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதை எடுத்து நீங்கள் எப்போதும் போல் காசு எடுத்து வச்சுட்டு நீங்கள் மற்றதை நீர்நிலைகளே கால்படாத இடத்துலையே போட்டுடலாம். இது போல் நீங்கள்
5 வாரங்கள் செய்யுங்க. 5 வெள்ளிக்கிழமை செய்யறதுக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லை அந்த 5 வாரத்துக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே உங்களோட அடகு வைத்த நகைகள், அது எவ்வளவாக இருந்தாலும் சரி, அந்த அடகு வைத்த நகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இல்லை இந்த அடகு வைத்த நகைகளுக்கான அமௌண்ட்டில் ஒரு பார்ட் அமௌண்ட்டாவது நீங்கள் கட்டி உங்கள் மனசு கொஞ்சம் லேசாகிற அளவுக்கு ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக ஏற்படும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.